நீங்கள் சின்ன யூடியூபரா இல்லை யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாதா இல்லை இப்போ தான் புதுசாக யூடியூப் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எவ்வளோ தான் பேமெண்ட் கட்டி படித்தாலுமே எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம அவங்களுக்கு பணம் கட்டி அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுல தெளிவாக இருப்பாங்க. சரிங்களா? அதுக்காக பணம் கட்டி படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. யூடியூப் வந்து ஒரு சின்ன விஷயந்தான், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா? ஃபஸ்ட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்ட் காப்பிரைட்ஸ் கிளைம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரீயூஸ்டு கண்டென்ட், இது மூணுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்களும் யூடியூப்பில் செம்ம டாப்பில் இருக்கலாம், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாமா? காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நம்ம ஒருத்தவங்களை பற்றி பேச போகிறோம், இல்லை அவங்களுக்கு திட்டி வீடியோ போட போகிறோம், இல்லை நான் அந்த ட்ரெண்டிங்கில் அந்த விஷயம் இருக்குது அப்படின்னா அவங்களோட வீடியோவை வந்து நீங்கள் சின்ன கிளிப்ஸ் கூட எடுத்து போட்டிங்க அப்படின்னாலும் அவங்க வந்து வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வேணுங்கிறவங்களுக்கு விட்டுருவாங்க, வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களோட சேனலுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. சரிங்களா? சின்ன சின்ன யூடியூபர்னால் அசால்ட்டாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. சிலர் வந்து கண்டுக்காமல் கூட இருந்துப்பாங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட நேம் யூஸ் பண்ணிக்கலாம். நேம் நீங்கள் வந்து பேசினாலும் ஸ்ட்ரைக் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ப்ரொஃபைலில் போட்டிங்க அப்படின்னாலும் வராது. ஃபோட்டோ போட்டிங்க அப்படின்னா ப்ரொஃபைலில் இப்போ தம்ப்லைன் வைப்பீங்கல்ல, தம்ப்லைனில் வந்து அவங்களோட ஃபோட்டோ இப்போ சாரீ ரிவ்யூவே கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அந்த சாரீ சூப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க ஃபோட்டோ வச்சுக்கலாம், கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ சாரீ நல்லாவே இல்லை, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட நேம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நேம் யூஸ் பண்ணி அப்படியுமே வியூஸ் நல்லாவே போகும். சரிங்களா? நீங்கள் வந்து வியூஸ் போகாது அப்படின்னா நினைக்கவே வேண்டாம். நீ என்ன பேசணுன்றீங்களோ அதை தம்ப்லைனில் கொடுத்துருங்க. என்னடா சேலை இது கேவலமாக இருக்குது இவங்ககிட்ட வாங்கினது அப்படின்ட்டு அவங்க நேம் சொல்லிக்கலாம் தாராளமாக. இதனால் அவங்க ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது, குடிக்கிறதுக்கு ரூல்ஸ் கிடையாது. இதே இது நீங்கள் அவங்களோட ஃபோட்டோவை மட்டும் ப்ரொஃபைலில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி காப்பிரைட் கிளைம் அதே தாங்க. இப்போ ஸ்ட்ரைக் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து அவங்களோட வீடியோன்னு சொல்லிட்டு அந்த இது ஃபோட்டோ எல்லாமே அவங்க விட்டுன்னு சொல்லிட்டு காப்பிரைட் கிளைம் பண்ணி அந்த வீடியோவை அவங்களே அழிச்சிருவாங்க. சரிங்களா? நம்ம தான் அழிக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த வீடியோவை அவங்களே அழிச்சிட்டு அது காப்பிரைட் கிளைம் ஆயிரும். 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனல் உங்களை விட்டு போயிடும். தயவு செஞ்சு ஒரு வாட்டி ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் அவங்களுக்கு ஃபேனு இவங்களுக்கு ஃபேனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவும் எடுத்து போடாதீங்க. அதே மாதிரி ஒரு சீரியல் இருக்குது அப்படின்னாலும் அந்த சீரியலோட பற்றி பேச போகிறீங்க, பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த சீரியலோட இமேஜை வந்து தயவு செஞ்சு போடாதீங்க. அப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டேக்ஸ் கட்டுவாங்க. நீங்கள் வந்து அந்த போடாமையே நீங்கள் ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் போய் சும்மா பேக்ரவுண்ட் கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இடத்த வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஈஸியாக கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ எப்படி நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி எழுதியிருக்கேன், இதையே நீங்கள் வந்து எழுதிட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து அந்த சீரியலில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இதனால எந்த ஒரு ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட் கிளைமும் வரவே வராது. ரீயூஸ்டு கண்டென்ட் வர்றதுக்கான காரணமும் இதிலேயே சொல்லிடுறேன். ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தினால வருதுங்க, அது தெரிஞ்சு கொஞ்சம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க இல்லையா, ஸ்ட்ரைக் கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை நீங்கள் வந்து தாராளமாக ரீஅப்லோட் பண்ணலாம். அதில் வந்து அவங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் மறைச்சிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க பாருங்கள், அதை சொல்லியும் அவங்க பேரை போட்டு நீங்கள் ஒரு வீடியோ போடலாம். அதுவுமே நல்ல ட்ரெண்ட் ஆகும், நல்லா வைரல் ஆகும். ஸோ முடிஞ்சால் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் அந்த வீடியோ வந்து வேறு மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன மாற்றங்கள்னால் அவங்களோட ஃபோட்டோஸ் இல்லாமல் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ரீயூஸ்டு கண்டென்ட் பார்க்கலாமா? ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து நம்ம எதில் வருது அப்படின்னா நம்ம ஒரு வீடியோவோ ஒரு 2-3 வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ வந்து திரும்பவும் வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணுவோம். அப்படி பண்ணாலுமே ரீயூஸ்டு கண்டென்ட்டில் வந்துடும். அதே மாதிரி 2 சேனல் வச்சுருக்கீங்க, 3 சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்மளே அறியாமல் சரி இந்த சேனலில் வியூஸ் போல் இன்னொரு சேனல்லையும் போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீடியோ தூக்கி நீங்கள் இன்னொரு சேனலில் இல்லை அதிலேருந்து கிளிப்ஸ் எடுத்து போட்டிங்கனாலும் அதுவும் ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வரும். ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா யூடியூப் வந்து நம்ம மேலே அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு நம்ம என்னமோ ஒரு பெரிய பாதகம் பண்ண மாதிரி வரும். நீங்கள் அதை நினச்சிலாம் பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னாலும் கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு வியூஸ் வராது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோ போடுறீங்களோ அப்போ தான் வியூஸும் வாட்சவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரைக் வந்ததை நினச்சி பயப்படாதீங்க எக்காரணத்தை கொண்டும். ரீயூஸ்டு கண்டென்ட் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி மெடிசன்ஸ் பற்றி வீடியோ போடவே போடாதீங்க. மெடிசன் பற்றி போடுறதுக்கு அலௌடு கிடையவே கிடையாதுங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் வச்சு நீங்கள் போடாதீங்க. நீங்கள் உங்களோட ஓன் கண்டென்ட் கொடுங்க, ரிவ்யூ கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ரிவ்யூ கொடுக்கையில் மட்டும் அவங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் ஸ்ட்ரைக் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அதே மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட் வராமல் ஒரு இதை வந்து ரீஅப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைக்கு இதுக்கு வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா யாராவது ஒரு டெக் சேனலை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான டெக் சேனல் அப்படின்னா கனி தமிழ் டெக்குன்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு உண்மையாகவே சூப்பராக ஒரு 200 மட்டும் கட்டினீங்கன்னா போதும் அவங்களோட எல்லா ப்ராப்ளமுமே சரி பண்ணி கொடுத்துரும் அந்த பொண்ணு.
எனக்குமே அவங்க தான் நிறைய இதில் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மித்த எல்லாத்தையும் போனீங்க அப்படின்னா காசு அமௌண்ட் நிறைய கேட்பாங்க. அதே மாதிரி ஒய்டி ஸ்டூடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஈஸியாக நீங்கள் காப்பிரைட் எது வந்தாலும் அழகாக பார்த்துடலாம். நீங்கள் எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வாங்குறீங்க எல்லாமே வந்து பார்த்துடலாம். சின்ன யூடியூபர்ஸ் இந்த விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இதுக்காக நீங்கள் போய் பேமெண்ட் கட்டி ஒன்றும் போய் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? கண்டினியூவாக டெய்லி வீடியோ போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு வியூஸ் நல்லாவே போகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் போகாது. இப்போ காலையில் வீடியோ போட்டிங்கன்னா சாயந்தரம் ஷார்ட்ஸ் போடுங்க. இந்த மாதிரி போடுங்க. ஷார்ட்ஸ் கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களோட வீடியோவுக்கு வந்து வியூஸ் வராது. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு வியூஸ் வரணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ இந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இது பண்ணும். ஃபேம் ஆகணும், எனக்கு வந்து நல்லா என் மூஞ்சி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க மட்டும் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போடுங்க. சரிங்களா? முதல்ல நீங்கள் வந்து வீடியோவுக்கு கவனம் செலுத்துங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ் வாங்குற வரைக்கும். ஸ்ட்ரைக் வந்துருச்சு, காப்பிரைட் கிளைம் வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க. எதையும் சூப்பராக ஃபேஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஈஸி தாங்க.